கதையை அப்புறம் வச்சுக்கலாம்டா. என் கதையில நடிடா. எங்கடா விட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கடா விட்ட? பத்மாவதியோட தூதுல விட்டீங்க. தூது கிடைச்ச உடனே புரட்சி தலைவர் காளி கோயில் கிட்ட போனா அங்க பத்மா நின்னா. பத்மாவை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? இது காதலிக்க நேரம் இல்லை, கொடுங்கோல் ஆட்சியை ஒழித்தே தீருவேன். உடனே அதை பார்த்த பத்மா என்ன நரேந்திரனாடா? இல்லடா, வெக்கப்படுறா. போய் நடிடா. என்ன ஆர்வம் பாரு அவனுக்கு. ராமநாதா, இளவர், உங்கள் காதலை கம்பளமாக்கி அதை ஆசைகளால் அழகுபடுத்தி எனக்கு அன்பளிப்பாய் அனுப்பியிருந்தீர்கள். அந்த ரத்தன கம்பளம் இரவெல்லாம் என் உடலில் பட்டு எத்தனை இன்பங்களை அள்ளி தருகிறது தெரியுமா? ஜாம் ஜாம் சரிக்கிட்ட ஜாம். ஒண்ணுடுவேன், நான் குழப்பத்தில் இருக்கிறேன். மொத்த புத்தகத்துல இந்த வசனம் இருக்கா? ஒண்ணு கூட இல்லைங்க. நான் அடிச்சு நான் தலையில நீ அடிச்சுக்கிறேன். கண்ணா, பதிலுக்கு யாராவது அனுப்புவீர்கள் என்று எண்ணி எண்ணி ஏமாந்து விட்டேன். இளவர், நான் ஒரு ஏழை. என்னால் உங்களை உளமாற காதலிக்க முடியுமே தவிர வேறு என்ன தர முடியும்? இந்த வசனம் இருக்கா? சத்தியமா இல்லையா? திருடுதனம். ஆமாங்க ஆமாங்க. கண்ணா, ஆழமா ஒரு முத்தம் கொடுக்க கூடாதா? அதுக்கு ஈடு இணை ஏது கண்ணா? ஆஹா, ஒன்றென்ன 1 கோடி இரவெல்லாம் முத்தமழை பொழிகிறேன். அவங்களோ பார்த்து நிக்கிறீங்களே, அவங்களை தனித்தனியா பிரிங்கடா. அவனை விட்டு என்ன பிடிச்சுக்கனா? இல்லடா, விஷயம் விபரீதமாயிடும். ஐயோ, நல்லா கட்டி மீறி போச்சு. என்ன பிரிங்க பிரிங்க. போங்கடா. ஐயோ, ஆபத்து ஆபத்து ஆபத்து. பிரிங்க பிரிங்க. ராஜா, என்னது? நம்ம சிகாமணி அது முடி குத்தல உனக்கு? ஆமா சிகாமணி. ஐயா பாத்தாரியா, நீ சம்பந்தம் இல்லாத வசனங்களை பேசுற. ஐயா, தப்பு நடந்து போச்சு. உங்க ராத்திரியா தூங்காம அந்த பையன் என்ன செஞ்சான் தெரியுமா? சிகாமணி ஒழிக்காம என்ன செஞ்சான்னு சொல்லு. இது வாஜர காதல் கதை எழுதுறான். அந்த வசனத்தை தான் இப்ப பேசணும். இல்லடா இல்லடா, ஆமாண்டா. ஓஹோ, நம்ம அடுத்த நாடகத்துக்கு காதல் கதை எழுதுறியா? என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு. நீங்களும் பருப்பு சாம்பார சாப்பிட்டு கண்ட சொல்லுங்களா? ராஜா, நீ விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் தொடரு. சரிங்க ஐயா. நான் வரங்களா? அடே வர்றா, அவன் கதை எழுதுறான். அவனை கிடைச்சிருச்சு எழுதுறான். என்னது? காகிதம். இன்னைக்கு ஒத்திகை முடிஞ்சது, உங்களுக்கு எல்லாம் சோறு கிடையாது. அப்படியே தினமும் பட்னி. போனா இன்னும் தூங்கல? ஆமாப்பா, வந்து என்னம்மா நீ டாக்டரை கூப்பிடலாம் வேண்டான்னு சொல்றேன். இப்படி தூங்காமலே இருந்தா உடம்பு என்னத்துக்காரது? கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியா போகும். நீங்க போய் தூங்குங்க. அதுதான் இன்னைக்கு நடக்காது. என்னப்பா சொல்றீங்க? நீ தூங்குறேன்னா எனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனால இந்த ராமாயணத்தை நீ படிக்கிறியா? நான் உட்கார்ந்து கேட்கறேனா? படிக்கிறதுனால உனக்கு புண்ணியம், கேட்கறதுனால என் மனசுக்கு ஆறுதல். எப்படி? இந்த அழகான மேனிய தழுவியாக பார்த்திருப்பேன். இல்ல அந்த தண்ணி கடியில இருக்கிற மணலா இருந்திருந்தா இந்த அழகான தாமர பாதங்களை தடவையாவது பார்த்திருப்பேன். இது எங்க நாடகத்துல வில்லன் பேசுற வசனங்களாக்கும். உன் வாழ்க்கையில என்ன நாயகனா நினைச்சுக்கோ. நான் சொல்றதெல்லாம் உனக்கு அணுவா பிடிக்கும். எனக்கு நாயகன் யாருன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ யார சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த ராஜாவோட வாழ்ந்தா நாடகத்துல மட்டும்தான் ராணியா இருக்க முடியும். எனக்கு வழி விடுங்க. நீ எவ்வளவு பணம் கட்டாலும் கொடுக்குறேன். ஐயோ, என்னையா ஏமாத்திட்டு போறேன்? என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட வசமா மாட்டத்தான் போறேன். அப்ப கவனிச்சுக்கிறேன். அடே ராஜா, நீ மட்டும் அசல் பொம்பளையா இருந்திருந்தா அப்படியே வாரி வலிச்சிட்டு போய் தாலியை கட்டி வேண்டாம். நான் போய் போனா பார்த்துட்டு வரேன். யாராவது கேட்டா சமாளிச்சுக்க. இந்த மூச்சை மாச்சுக்க. ஐயோ, எனக்கே ஒரு மாதிரி ஆகுதுடா. எப்படி
பண்ணி நீங்க பொம்பளைதான் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி இருக்கீங்க தெரியுமா? சரி, நீங்க சீக்கிரமா புறப்படுங்க. யாரா வந்தாங்கன்னா நான் பாத்துக்கிறேன். ஐயோ, நிஜமா ஆம்பளையா இருக்க கூடாதா? ஆவணி தங்கச்சியா? டேய், பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கடா. என்ன அவனுக்கு தங்கச்சி கிடையாது? அப்படியா? யார் மணி? யாருன்னு? ஐயோ, அம்மா இல்ல, ஐயா. நீங்களா? உங்க அம்மா எங்க? உங்களை பார்க்கத்தானே போயிருக்காங்க. என்ன ஒரு தங்கச்சியும் பிடிச்சு இல்லையே, தூங்குறா. சத்தம் போடாதீங்க, போங்க. என்ன அவங்க போயிட்டாங்க. ரொம்ப நன்றி. நான் உடனே போன பார்த்தா வரேன். நில்லுங்க, அவங்க அந்த பக்கமா போயிருக்காங்க. நீங்க இந்த வழியா போங்க. அடே, இந்த மாதிரி தரகாணி எங்கேயுமே கிடைக்காது. இதை நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. பயங்கர திருடம் போல இருக்கு. இங்கே பிடிச்சிருங்க, நாங்க வாத்தியார கூட்டிட்டு வரோம். நான் வந்து இளைய ஜமீன்தாரணி ராஜாவை பார்க்க வந்தேன். அவன் உங்களை தானே பார்க்க போயிருக்கான். ஐயோ, ஐயோ, இவனுங்கெல்லாம் பார்த்துட்டாங்க. சரி, நீங்க போயிருங்க, அதுக்கு ஓடிங்க. ஒழுங்கா ஓடுறவனே நான் என்னை இடிச்சு சேதப்படுத்துறேடா. அதான் ஓடுற புடி எங்க போறீங்க? அந்த பக்கம் ஓடுறா? இல்லன்னு இந்த பக்கம் தான் ஓடுறான். இதை நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. திருட அந்த பக்கம் ஓடுறா, அங்க ஒரு உலகம் சொல்லுறா. அது சின்னஞ்சிறு உலகம், எங்களுக்கு இந்த உலகம் தான் தேவை. புடி அடிச்சுட்டா வரீங்க. இந்த பக்கம் ஒரு திருடா ஓடுனா பாத்தீங்களா? திருடிதான் ஓடுனா நான் பார்த்தேன். இவன் ஒரு குருட்டு முண்டம். முண்டவனா சொல்ற? சரி, மடையா பாத்தியா? என்ன பண்றாரு? அண்ணே, இந்த பக்கம் ஒரு திருடா ஓடுனா. இதை நான் சொல்லல, ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது. 2 கண்ணால பார்த்த திருடிதான் ஓடுனான்னு நான் சொல்றேன். விடுங்கப்பா, திருடா ஒண்ணா திருடி ஒண்ணா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து போட்டுமே. உங்களுக்கு என்ன? வாத்தியார்ட்ட சொல்லி நாளைக்கு தமிழ்ல போய் விசாரிக்க சொல்லுவான். அண்ணே, பரப்படுங்க. போலாம் வரேன். முண்டம்